இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருச்சபை தொன் போஸ்கோ அவர்களுடைய விழாவினை சிறப்பிக்கின்றது. சிறு வயதிலிருந்தே கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள ஒரு இளைஞர், துடிப்பான இளைஞர். தன்னை போன்ற மற்ற இளைஞர்களை பார்க்கின்றார். அவர்கள் அடைக்கலமின்றி, அதுபோன்று வழிகாட்டுதலின்றி இருக்கின்ற அந்த இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து அந்த இளைஞர்களுக்கு உரிய பயிற்சி, அதுபோன்று அவர்களுடைய படிப்புகள் சிறப்பாக அமைவதற்கான வழிமுறைகள், அவர்களுடைய வாழ்வில் வெளிச்சம் வருவதற்கான புது யுக்திகளை பயன்படுத்தி அவர் இளைஞர்களுக்கு உரியவற்றை செய்தவர். இன்றும் அவரை பின்பற்றி அவர்தான் ஒரு சபையை நிறுவுகின்றார். அந்த சபை இன்று சலேசிய சபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சபையில் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இளைஞர்கள், இளம் பெண்களுக்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நல்வழிப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற மனிதர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆக இதை இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 உவமைகளை சொல்லுகின்றார். முதலாவது உவமை என்னவென்று பார்த்தால், ஒரு விவசாயி விதையை விதைக்கிறார். ஆனால் அது தன்னிலே வளர்ந்து பலன் கொடுக்கிறது என்பதுதான். ஆக இது எதை மையப்படுத்துகிறது என்றால், நாம் நல்ல காரியங்களை, நல்ல செய்திகளை, நல்ல எண்ணங்களை இந்த உலகில் விதைத்துவிட்டு உடனடியாக அதற்குரிய பலனை நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம். அது காலப்போக்கில் அந்த விதையானது வளர்ந்து வரும். காரணம் என்னவென்றால், நான் அதை வளர்ப்பதில்லை, மாறாக கடவுள் மறைமுகமாக இருந்து அந்த நல்ல செயல்களை வளர்த்து விட்டு கொண்டிருக்கின்றார் என்பதுதான். ஆகவே நம்முடைய பணி என்னவென்றால், நல்லதை செய்வது, நல்லதை எண்ணுவது, நல்லதை விதைப்பது. மீதமுள்ளதை கடவுள் பார்த்து கொள்ளுவார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது அதே உவமையிலே நம்முடைய பணி என்ன? நம்முடைய பணி என்பது விதைப்பது, நம்பிக்கையோடு இருப்பது. என்றால் பல நேரங்களிலே நாம் ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்டுவிட்டு கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு கிடைக்கல. நாம் அப்படி எண்ண வேண்டாம். நாம் கேட்பது நமது கடமை. கடவுள் அவருக்குரிய நேரம் வருகின்ற பொழுது அவர் எப்பொழுது தேவை என்று நினைக்கிறாரோ அப்பொழுது நமக்கு கொடுக்க போகிறார். அது இந்த உலகில் கொடுக்கலாம், அல்லது நம்முடைய சந்ததியினருக்கு கொடுக்கலாம். அவருக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை கொடுப்பார். நாம் கேட்க வேண்டிய நம்முடைய கடமை. ஆக ஆழமான நம்பிக்கையோடு நாம் நல்ல காரியங்களை விதைக்க வேண்டும் என்று முதல் உவமை சொல்லுகின்றது. இரண்டாவது கடுகு உவமை. இந்த கடுகை போன்று நாம் சிறியவர்களாக இருக்க வேண்டும், தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டு இயேசு அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவுவது. ஒரு கடவுள் உலகத்தை படைத்தவர், இந்த மனிதனை படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர். இந்த உலகின் மீது சக்தி உள்ள ஒரு மனிதர் தான் படைத்த அந்த மனிதருடைய பாதங்களை தொட்டு கழுவி முத்தமிடுகின்றார். இந்த செயல் தாழ்ச்சியான ஒரு செயல். இதைவிட தாழ்ச்சியான ஒரு செயலை ஒரு மனிதன் செய்ய முடியாது. ஆக தன்னை தாழ்த்தி நிற்கின்றார். அங்கேதான் இறையாட்சி தொடங்குகின்றது. அதாவது தன்னை பிறருக்கு முழுமையாக அர்ப்பணிப்பது. ஆக தாழ்ச்சி என்பது நம்முடைய ஒவ்வொருடைய உடலிலும் இரத்தத்திலும் கலந்திருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சி என்ற பண்பில் நாம் வளர்கின்ற பொழுது உண்மையிலேயே பல நல்ல காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்பது. இன்னொன்று பாருங்கள், இறைவன் அறிவில் உயர்ந்தவர்களை அல்லது ஆற்றல் மிகுந்தவர்களை, ஞானிகளை அவர் தனக்கென்று பயன்படுத்தவில்லை. அவர் தனக்கென்று பயன்படுத்தியவர்கள் இந்த உலகத்தில் தன்னை பலவீனமாக நினைத்தவர்கள், தான் ஒன்றுமில்லை என்று நினைத்தவர்களை தான் இறைவன் பயன்படுத்துகின்றார். இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த திருச்சபை ஒரு கட்டத்திலே ஒரு சிறு இடத்தில் இயேசு, சில சீடர்கள், அதன் பிறகு அப்படியே அவருடைய வார்த்தைகளை எடுத்து சென்ற மக்கள் என்று ஒரு சிறு கூட்டம் வாழ்ந்தது. இன்று 2000 ஆண்டுகள் கழித்து பெரிய ஆலமரமாக உலகெங்கிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள், அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள், அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வளர்ந்திருப்பது திருச்சபை.
எவ்வாறு கடுகு செடி வளர்ந்து மரமாக மாறி பறவைகளுக்கு இடம் கொடுக்கிறதோ, அதுபோன்று திருச்சபை வளர்ந்து ஆலமரமாக நின்று இந்த மக்களுக்கு தேவையான ஆன்மீக உதவிகளை, மக்களுக்கு தேவையான மன விடுதலை, மன பிரச்சனையிலிருந்து விடுதலை, இதுபோன்று பலவற்றை இந்த திருச்சபையானது மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற மக்களை அன்போடு வரவேற்கின்றது. எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. திருச்சபை என்பது எந்த பாகுபாடும் அற்றது. ஏனென்றால் தூய பவுல் சொல்வது ஒன்று, இங்கே கிரேக்கர்கள் என்றும் யூதர்கள் என்றும் வேறுபாடுகள் இல்லை. கடவுள் முன்பு நாம் அனைவரும் சமம். கடவுள் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடியவர் அல்ல. ஆக அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்றாக திருச்சபை என்ற திரு அவை என்ற ஒரு கட்டமைப்புக்குள் ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். இங்கே இறைவன் மட்டுமே தலைவராக இருக்கின்றார். நாம் அவருடைய உறுப்புகளாக இருக்கின்றோம். ஆகவே இதை எண்ணியவர்களாக இந்த நாளிலே நம்மை நாம் இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். முதலாவதாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருப்போம். நாம் இறைவனத்திற்கு கேட்பவற்றை அல்லது நாம் விதைப்பவற்றை பற்றி நாம் திரும்ப எண்ண வேண்டிய அவசியமில்லை. கடவுள் அதை வளர்த்து விடுவார். ஆனால் நம்முடைய கடமை என்னவென்றால் நம்புவது, நல்லவற்றை விதைப்பது. அதுபோன்று அடைக்கலம் தேடி வருகின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்களாக, அன்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக, நேரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழுவோம். இறைவன்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் என்றும் உடைய பிள்ளைகளாக இருந்து உம் அன்பை சுவாசிக்கக்கூடியவர்களாகவும், அதே சுவாசத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து எங்களோடு இருக்கின்ற உறவுகளை அன்பின் நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஆற்றலையும் அருளையும் அளித்தவர்களை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.